நண்பர்களே வணக்கம். நான் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நமது மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழினத்தின் தலைவர், தன்மான தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், திராவிட மாடல் அரசின் நாயகன், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை தேடி தந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை தேடி தந்திருக்கிறார். இந்த பூமி பந்தில் கடைசி ஒரு வன்னியன் வாழும் வரை தலைவர் தளபதியை நினைப்பார்கள், தலைவர் கலைஞரை நினைப்பார்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைப்பார்கள், திராவிட மாடல் அரசு நினைப்பார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள், ஏன் வன்னியர்களின் விடிவெள்ளி, வன்னியர் சமுதாயத்தின் பாதுகாவலர், வன்னியர் சமுதாயத்தின் காவலர், வன்னியர்களை மேன்மைப்படுத்திய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு அந்த அளவுக்கு வன்னியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார். வன்னியர் சமுதாயம் என்று சொன்னால் வன்னியர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாய பட்டியலில் சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞர். இன்றைக்கு வன்னியர்கள் எம்பிசி என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் மட்டும்தான். இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் விழுப்புரத்திலே அன்றைக்கு வன்னியர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று லட்சக்கணக்கான வன்னியர்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள். நான் அப்பொழுது மிகவும் சிறுவன். எவ்வளவோ போராடினார்கள். அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவரிடத்தில் வன்னியர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை சேர்க்க வேண்டும், 20 விழுக்காடு வழங்க வேண்டும் என்று கேட்டு போராடிய பொழுது நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்களின் போராட்டத்தை, அவருடைய குரலை சிவகிடித்து கேட்காமல் கல்லஞ்சத்தோடு அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் வன்னியர் சமுதாயத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அதிலே 21 சமூக நீதி போராளிகள், இடஒதுக்கீட்டு கேட்டு போராடிய போராட்டத்தில் 21 சமூக நீதி போராளிகள் துப்பாக்கி குண்டில் அடிபட்டு மாண்டு போனார்கள், இறந்து போனார்கள். அதிமுக ஆட்சியில் எம்பிசி வன்னியர்களுக்கு எம்பிசி கேட்ட பொழுது துப்பாக்கி சூடு நடத்தி நம் சமுதாயத்தினர் 21 பேரை கொன்றார்கள். ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு காயம் ஏற்பட்டது. லட்சக்கணக்கான இளைய தலைமுறையினர் மீது, வன்னியர் சமுதாயத்தின் இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது. அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி வழங்கினார்கள். கலங்காதீர்கள் வன்னியர்களே, வன்னிய குல சத்திரியர்களே, கலங்காதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர்ந்தவுடன் நீங்கள் கேட்கிற அந்த எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் பட்டியலில் வன்னியர் சமுதாயத்தின் பெயர்கள் சேர்க்கப்படும் என்று சொல்லி, அதே போல் சொன்னது போல் 1989ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தவுடன் 50 நாட்களுக்குள் வன்னியர் சமுதாயத்தை எம்பிசி பட்டியலிலே சேர்த்தார். அந்த 21 பேர் மாண்டு போனார்களே துப்பாக்கி சூட்டிலே, அந்த குடும்பத்திற்கெல்லாம் 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி மாதம் மாதம் உதவித்தொகை அறிவித்து இவர்களெல்லாம் சமூக நீதி போராளிகள் என்று, இவர்கள் தியாகிகள் என்று பட்டமளித்து கௌரவிக்கப்பட்டார். லட்சக்கணக்கான இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டதே, லட்சக்கணக்கான இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டதே, அந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் பெறப்பட்டது. அந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் பெறப்பட்டது. எனவே எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்திலே நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் எம்பிசி கேட்டு போராடிய பொழுது துப்பாக்கி சூடு நடத்தி 21 பேர் இறந்து போனார்கள். லட்சக்கணக்கான வன்னியர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது. தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே எம்பிசி பட்டியலில் சேர்க்கப்பட்டார். பொய் வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டது. தியாகிகள் குடும்பத்திற்கு 3 லட்சம் நிதியுதவி எல்லாம் வழங்கப்பட்டது. அந்த 21 பேர் உயிர் தியாகம் செய்தார்களே, அந்த தியாகிகளை கௌரவிக்க வேண்டும், அவர்களுக்கெல்லாம் ஒரு மணிமண்டபம் கட்டி அவர்களுக்கெல்லாம் சிலை வைத்து அந்த குடும்பத்தை கௌரவிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஆசை இருந்தது. இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரைக்கு விக்கிரவாண்டி பகுதிக்கு சென்ற பொழுது அன்றைக்கு நமது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழினத்தின் நிரந்தர முதல்வர், வன்னியர்களின் விடிவெள்ளி அன்பு தலைவர் தளபதி அவர்களிடம் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட ஆழ்வார், வணக்கத்துக்குரிய எங்கள் குடும்ப அண்ணன் டாக்டர் ஜெகத்ரட்சகன் அவர்கள் தலைவர் தளபதி அவரிடத்திலே, அப்பொழுது நம்ம எதிர்க்கட்சி தான், தலைவர் தளபதியிடத்திலே திராவிட ஆழ்வார் மாண்புமிகு எங்கள் குடும்ப அண்ணன் டாக்டர் ஜெகத்ரட்சகன் அவர்கள் அந்த 21 தியாகிகள், அந்த 21 தியாகிகள் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் பங்கேற்று மாண்டு போனார்களே 21 தியாகிகள், அந்த சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும், அவர்களுக்கு சிலை வைத்து அவரை கௌரவிக்க வேண்டும்,
வன்னியர் சமுதாயத்தில் பிறந்து இந்த சமுதாயத்திற்காகவும் இயக்கத்திற்காகவும் மக்களுக்காகவும் பணியாற்றிய ஒரு மாபெரும் தலைவர் ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கும் ஒரு சிலை வைக்க வேண்டும் அந்த மணிமண்டபத்தில் என்று கோரிக்கை வைத்த பொழுது தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மலர்ந்தவுடன் அதை செய்வோம் என்று தலைவர் தளபதி மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் என்னாலும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் டாக்டர் ஜெகதீஷனிடத்தில் வாக்குறுதி வழங்கினார். இன்றைக்கு கூட அந்த விழாவிலே பேசும் பொழுது 21 தியாகிகளுடைய சிலை திறந்து வைத்து ஏஜி கோவிந்தசாமியுடைய சிலை திறப்பு திறந்து வைத்து பேசும் பொழுது தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தளபதி அவர்கள் பேசும் பொழுது சொன்னார், 2006ஆம் ஆண்டு நான் தேர்தல் பரப்புரைக்கு வந்த பொழுது மரியாதைக்குரிய கழக கொள்கை பொறுப்பு செயலாளர் திராவிட ஆழ்வார் அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் என்னிடத்திலே வேண்டுகோள் வைத்தார். அந்த சமூக நீதி போராளிகள் 21 பேருக்கு சிலை வைத்து கௌரவிக்க வேண்டும், மணிமண்டபம் கட்ட வேண்டும், கோவிந்தசாமி அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும், மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று என்னிடத்திலே திராவிட ஆழ்வார் டாக்டர் ஜெகத் வேண்டுகோள் வைத்தார். அவரோடு இன்றைய விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்களும் இருந்தார் என்று இன்றைக்கு அந்த மேடையில் குறிப்பிட்டார். அதுபோல் இன்றைக்கு விழுப்புரத்திலே வன்னியர் சமூகத்தினுடைய இளைஞர்கள் அந்த வன்னியர் சமூகத்தில் நமது வன்னியர் சமூகத்திலே இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் பங்கேற்று துப்பாக்கி சூடு அடிபட்டு இறந்து போன 21 பேருக்கு சிலை வைத்து மணிமண்டபத்தில் சிலை வைத்து அந்த குடும்பத்தில் வர வைத்து அவரை கௌரவித்து அவருக்கு நிதி வழங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மாபெரும் தலைவர் அறிஞர் அண்ணானுடைய அமைச்சரவையிலே சிறப்பான அமைச்சராக பணியாற்றி தலைவர் கலைஞருடைய அமைச்சரவையிலே சிறப்பாக அமைச்சராக பணியாற்றிய திரு ஏ கோவிந்தசாமி முதல் உதயசூரியன் சின்னத்தில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அண்ணா ஆட்சி காலத்திலும் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்திலும் அமைச்சராக இருந்த கோவிந்தசாமி அவர்களுக்கு சிலை வைத்து அந்த சிலையும் திறந்து சிறப்பாக பணியாற்றினார், சிறப்பாக உரையாற்றினார். சிறப்பாக பணியாற்றிய கோவிந்தசாமி அவர்களுக்கு சிலை திறந்திருக்கிறேன். 21 தியாக செம்மல்கள் சமூக நீதி போராளிகள். இன்றைக்கு எவனோ நான் சமூக நீதி போராளி என்று சொல்லுகிறான், நான் சமூக நீதி காவலர் என்று சொல்லுகிறான். சமுதாயத்தின் பெயரை சொல்லிக் கொண்டு உண்மையான சமூக நீதி போராளி, உண்மையான சமூக நீதி காவலர் யார் என்று கேட்டால் அந்த 21 பேர் இடஒதுக்கீட்டு கோரிக்கை வைத்து போராடிய பொழுது மாண்டு போனார்கள். 21 பேர் துப்பாக்கி குண்டுக்கு மார்புகளை காட்டி இன்றைக்கு சிலையாக இருக்கிறார்களே அவர்கள்தான் உண்மையான சமூக நீதி போராளிகள். அந்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு சிலை திறந்து கௌரவித்து எந்த அளவுக்கு வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் நன்மை செய்திருக்கிறார். நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நன்மை செய்த ஒரே ஒரு இயக்கம் எது என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம். வன்னியர் சமுதாயத்தின் மக்களுடைய முதல் கோரிக்கை எம்பிசி ஏற்றி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிலே சேர்த்தது யார் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் கலைஞர். இன்றைக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாரே நம்முடைய தலைவர் கலைஞர், அவர் தான் எம்பிசியில் சேர்த்தார். இந்த நன்றி மறந்துட்டு ஒரு சொல்லலாம் பேசுறானுங்க. என்ன சொல்றது, ஜாதி பேரை சொல்லி ஊரை ஏமாத்தி, நான் வன்னியர்னு சொல்லி வன்னியர் பேர்ல கட்சி நடத்தி ஊரை ஏமாத்தி வன்னியர் அறக்கட்டளைன்னு முதல்ல வன்னியர் அறக்கட்டளை ஆரம்பிச்சு கோடிக்கணக்கில் வசூல் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த வன்னியர் அறக்கட்டளை பூரா தன் குடும்பத்தை சொந்தமாக்கிறார் டாக்டர் ராமதாஸ். இதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு போய் வன்னியர் அறக்கட்டளை பாருங்க, இன்னைக்கு வன்னியர் அறக்கட்டளை இருக்குது இல்ல, அந்த வன்னியர் அறக்கட்டளை யாரு பேர்ல பாருங்க, அது எல்லாமே ராமதாசுடைய பொண்டாட்டி அன்புமணி ராமதாஸ் பொண்டாட்டி ராமதாசுடைய குடும்பத்துக்கு சொந்தமாச்சு வன்னியர் அறக்கட்டளை சொத்தெல்லாம். என்ன அவங்க வன்னியர்கள்லாம் ஒன்றும் பண்ணல. நம்ம வன்னியர் சமுதாயத்தின் பேரை சொல்லி நம்ம அடமானம் வச்சு ஒரு எலெக்ஷனுக்கும் அவங்கள்ட்ட பொட்டி வாங்கிட்டு சாப்பிட்டு வைத்த வளர்த்துக்கின்னு தன் குடும்பத்தை ஓஹோன்னு வளர்த்துக்கினாங்க. இப்ப சினிமாலாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா உணர்வுபூர்வமா வன்னியர்களின் கோரிக்கை ஏற்று வன்னியர்களை எம்பிசி பட்டியல சேர்த்தது திமுக ஆட்சி தலைவர் கலைஞர். இது ஒரு வன்னியரை யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு என்ன சொல்றானுங்க இந்த பாமக இருக்கிறவங்க, அதை என்ன சொல்ற, நமக்கு எல்லாருக்கும் மண்டியில மூளை இருந்தா அந்த பாமக இருக்கிறவங்களுக்கெல்லாம் முட்டிக்கு கீழே தான் மூளை இருக்கும். ஆமா, இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா 108 பேர் தான் சேர்த்து எங்களோட சேர்த்து 108 பேர் கொடுத்து எங்களை மட்டும் கொடுத்துக்கலான்னு கேட்கறீங்களே மடசாம்பிராணிகள். அப்படி கேட்கறவங்கள நான் சொல்றேன், அப்படி கேட்கறவங்கள சொல்றேன். ஒரு வன்னியர்களுக்கு மட்டும் எம்பிசி கலைஞர் அறிவிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோ. 89ஆம் ஆண்டு ஒரு வன்னியர்களுக்கு மட்டும்தான் எம்பிசி அறிவிச்சிருந்தா 2 மாசம் 3 மாசத்திலேயே பூரா ஜாதி கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த எம்பிசி ரத்து பண்ணிட்டு இருப்பாங்க. எம்பிசி நமக்கு இருந்திருக்காது. அழகா அரசியல் சாணக்கியர் என்று சொன்னா தலைவர் கலைஞர், அரசியல் சாணக்கியர் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் தான் அரசியல் சாணக்கியர். அழகா பார்த்தார். ஒரு வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுத்தா பிரச்சனை வரும். இந்த சின்ன சின்ன சமுதாயம் இருக்கு பாருங்க. இப்போ ஒரு ஊர்ல 5000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அங்க ஒரு 4 குடும்பம் இருக்கும். பேருக்கு சொல்றேன், வண்ணார், நாவிதர்,
ஒட்டர், குறவர் இப்படி எல்லாம் இருக்காங்கல்ல, இப்படிப்பட்ட அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் 4 குடும்பம் தான் இருக்கும். இப்படிப்பட்ட மைனாரிட்டி காஸ்ட் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு 107 பேர், அதோட சேர்த்து ஒரு 2 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம் நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்கள். இதெல்லாம் ஊருக்கு 4 பேர் தான் இருப்பாங்க. இப்ப அந்த ஊர்ல 10,000 பேர், நம்ம 10,000 வன்னியர் குடும்பம் தான். இப்ப நான் சொல்றேன், இந்த சின்ன சின்ன இவங்க எல்லாம் ஒரு 4 குடும்பம் 5 குடும்பம் தான் இருப்பாங்க. அப்படி இவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து எவ்வளவு அழகா பண்ணார் பார் தலைவர் கலைஞர். இவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து 107 பேர் இந்த சின்ன சின்ன மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்த்து ஒரு 2 கோடி பேர் இருக்கிற பெரிய கம்யூனிட்டிக்கு எம்பிசின்னு அறிவிச்சிட்டார். சோ யாரும் கோர்ட்டுக்கு போக முடியல, ஒன்னும் பண்ண முடியல. இதுவே தனியா வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு எம்பிசின்னு அறிவிச்சிருந்தா என்னைக்கோ போயிட்டு இருக்கும். அது உதாரணம் சொல்லணும்னா, இப்ப இந்த 10.5 வச்சு அரசியல் பண்றாங்கல்ல, அப்பனும் புள்ளியும் பொட்டிமணியும் அவர் பெரியவர் டாக்டர் ராமதாசும் அரசியல் பண்றாங்கல்ல, இந்த 10.5 ஏடிஎம் காட்சியில எடப்பாடி பழனிசாமி 10.5 கொடுத்துட்டான்ட்டார். எப்ப சொன்னார் எடப்பாடி பழனிசாமி? 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தார். 4 வருஷம் முதலமைச்சர் இருப்பார். அந்த 4 வருஷத்துல அவர் முதலமைச்சராகி 2 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ சொல்ல. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எலெக்ஷன் அறிவிக்க போகுது தேர்தல் கமிஷன். இது நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிக்க போகுது. இவர் 2 மணிக்கு வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்துட்டான்ட்டார். 2 மணிக்கு அன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 மணிக்கு 10.5 வன்னியர்களுக்கு ஒதுக்கிட்டேன்னு சொல்லி அறிவிச்சிட்டார், அரசாணை வெளியிட்டார். 5 மணிக்கு தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிக்குது, தேர்தல் நடக்குது. வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் வாழக்கூடிய பெரும்பான்மையான பகுதியில் சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட தொகுதியில் வன்னியர் தொகுதியில் ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு. பாமக 5 தான் ஜெயிச்சிச்சு. ஏன்? எங்க கேவிக்குப்பம் தொகுதி, இது ரிசர்வ் தொகுதி தான், ஆனா வன்னியர்கள் அதிகமாக வாழுகிற பகுதி. எங்க கேவிக்குப்பம் தொகுதியில் கூட அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் திரு ஜெகன்மூர்த்தி இங்க வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு காரணம் வன்னியர்களுடைய வாக்கு. வன்னியர்கள் ஓட்டு போட்டாங்க. ஏன்? அந்த 10.5 எடப்பாடி கொடுத்துட்டாரு, எடப்பாடி கட்சியில் நிக்கிறாரு, ஓட்டு போட்டார். சரி, மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவர் ஜெயிச்சார். எதுக்கு ஓட்டு போட்டாங்க? அந்த 10.5. இப்படி வன்னியர்கள் எல்லாம் ஏமாந்து எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களை ஏமாத்திட்டார். 10.5 கொடுத்துட்டாரு போய் சொல்லிட்டார். அப்படி எடுத்த உடனே கொடுக்க முடியாது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, நாம்ஸ் இருக்கு. எலெக்ஷன் அறிவிக்க, அதாவது ஒரு 3 மணிக்கு வன்னியர்களுக்கு 10.5 அரசாணை வெளியிடறாங்க, 5 மணிக்கு தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்தோம், எல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போன கோர்ட்ல கடம் நீதிபதி என்ன பண்ணாரு? எப்படி நீ கொடுத்த 10.5 எப்படி கொடுக்க முடியும்? நீ அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், எவ்வளவு நாம்ஸ் இருக்கு. நீ அமைச்சரவை கூட்டியோ இல்ல நீ அரசாங்க ஆணை வெளியிட்டா இது செல்லாதுன்னு ரத்து பண்ணிட்டாங்க. இந்த பழைய திமுக மீது தூக்கி போடுறாங்களே, இது என்ன நியாயம் இருக்குது? அப்படி சொன்ன உடனே எடுத்து கொடுத்துட முடியுமா 10.5? அதுக்கு நிறைய நாம்ஸ் இருக்கு. சொல்ல வருகிற செய்தி இதுபோல்தான். அன்றைக்கு தலைவர் கலைஞர் 89ஆம் ஆண்டு வன்னியர் சமுதாயத்தின், நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்களை எம்பிசி பட்டியல சேர்த்தார் இல்ல, எம்பிசி பட்டியல அது அவர் இந்த ஒரு வன்னியர்களுக்கு மட்டும் எம்பிசின்னு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு 10.5 என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அன்னைக்கு அதே மாதிரிதான் 10 அன்னைக்கு எம்பிசி செல்லாதன்னு இருக்கும் கோர்ட்டு. 107 ஜாதிகளை ஒன்னா சேர்த்தனால இன்னைக்கு நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கிற டாக்டர், வக்கீல், இன்ஜினியர், போலீஸ், அரசு அதிகாரி, ஒன்றிய அரசுல பெரிய அதிகாரி, ஐடி கம்பெனில பெரிய அதிகாரி, இன்னைக்கு படிப்பில, கல்வியில, வேலை வாய்ப்புல இன்னைக்கு நமக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருது என்று கேட்டால் எம்பிசி. அதற்கு காரணம் ஓய்வு கொடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன் இன்றைக்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த சமூக நீதி போராளிகளுக்கு 21 பேருக்கு சிலை வைத்து கௌரவித்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய சமுதாய தலைவர் கோவிந்தசாமி அவர்களுக்கு சிலை வைத்திருக்கிறார். 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டியிருப்பது யார் என்று கேட்டால் வன்னியர்களின் பெயரை சொல்லி ஊரை ஏமாற்றி இன்றைக்கு சொத்து சேர்த்துக் கொண்டு வன்னியர்களின் அறக்கட்டளையை கொள்ளையடித்து பாமகவினர் சொத்துக்களை சூறையாடி இன்றைக்கு பாமக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வன்னியர்கள் என்று வன்னியர்களை அடமான வைத்து இன்றைக்கு மோசடி செய்து கொண்டிருக்கிற டாக்டர் ராமதாசோ, அன்புமணி ராமதாசோ இல்லை, தலைவர் தளபதி ஸ்டாலின் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நமது வன்னியர் சமுதாயத்தின் விடிவெள்ளி தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் இன்றைக்கு சமூக நீதி போராளிகளுக்கு, வன்னிய மக்களுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கிறார். அதுக்கு இந்த அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்ற அப்படின்னா, காலையில் ஒரு பதிவு போட்டேன். நான் யாரையும் திட்டல, நான் சேனல்ல பேசினேன், நான் யாரையும் திட்டல. என்ன சொல்றது? நான் யாரையும் திட்டல. இந்த மாதிரி எங்க தலைவர் தளபதி வந்தாருங்க, முதலமைச்சர் வந்தாருங்க. முதலமைச்சர் அங்க விழுப்புரத்துல 21 சமூக நீதி போராளிகள்
இடஒதுக்கீட்டு 20% விளக்காடு கேட்டு நம்ம இடஒதுக்கீட்டுக்காக போராடும் பொழுது அன்னைக்கு அதிமுக சில துப்பாக்கி சூழல இறந்து போன 21 தியாகிகளுக்கு இன்னைக்கு செலவு வச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தை அழைத்து கௌரவிச்சு நிதி உதவி வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. வன்னியர் சமுதாயத்தின் மிகப்பெரிய தலைவர் கோவிந்தசாமிக்கு இன்னைக்கு செலவு வச்சு கௌரவிச்சிருக்காங்க. எனவே நமது வன்னிய மக்களுக்காக சலுகைகள் தர்ற, போராடுற, நம் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற, நம் உரிமைகளை மீட்டு தருகிற, நமக்காக நன்மை செய்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அன்று தலைவர் கலைஞர், இன்றைக்கு தலைவர் தளபதி, நாளைக்கு எதிர்காலத்தில் நாளைய தமிழகம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். எனவே வன்னியர்களுக்கு என்றைக்கும் திமுக தான் பக்கபலமாக இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னால திராவிட கட்சிகளுக்கு முன்னால காங்கிரஸ், அண்ணா வந்த பிறகு கலைஞர், அண்ணா கலைஞர் கலைஞர் கலைஞர், அதன் பிறகு தொடர்ந்து எம்ஜிஆர், அப்புறமா ஜெயலலிதா, கலைஞர் ஜெயலலிதா, கலைஞர் 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 தளபதி. இப்படி எடுத்துக்கினா நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நன்மை செய்தது யார் என்று கேட்டால் திமுக ஆட்சியில் மட்டும் தான் நமக்கு நன்மை நடந்திருக்குது. வேற எந்த ஆட்சி நன்மை நடக்கல. நம்ம என்னைக்குமே திமுகவிற்கு, தலைவர் கலைஞருக்கு, தலைவர் தளபதிக்கு, நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும். நமக்காக குரல் கொடுக்கிற, நம் உரிமைகளை மீட்டு தருகிற நம்முடைய தலைக்கட்சி திமுக, நம்ம தலைவர் இன்னைக்கு தளபதினு நான் பேசிட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றது, அந்த சேலத்தை அவங்க இன்னைக்கு சேலத்துக்கு போனாங்க, அப்பனும் புள்ளையும் 2 பேரும். நான்லாம் இவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு இருந்தேன். அதுக்காக நீ பேசின்னு தான் நான் சும்மா இருக்குது. நான் ஒன்றும் தொடரடிக்க கிடையாது. ஆச்சா, எனக்கு ஒன்றும் உங்களை மாதிரி முட்டுக்கு கீழே முட்டை இல்லை, முட்டிக்கு கீழே மூளை இல்லை, உங்களை மாதிரி முட்டிக்கு கீழே மூளை இல்லை. எல்லாரும் மாதிரி எனக்கு மண்டியில மூளை. நானும் படிச்சவன் தான். என்ன சொல்றது, நானும் படிச்சவன் தான். இந்த அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு சேலத்தில் போய் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் வச்சு இந்த அப்பனும் புள்ளி எவ்வளோ எப்படி இருக்கிறாங்க பாருங்க சார். இவங்களை கண்டிப்பா இவங்களை கூப்பிடணும்னு ஒரு முடிவு எடுத்துச்சு. ஏன்னா இவங்க தான் வன்னியருக்கு பிடிங்க நட்டினான்றாங்களே, இவங்களை கூப்பிடணும்னு ஒரு முடிவு எடுத்துச்சு. இவங்களுக்கு பங்கேற்கிறதுக்கு, இது விழாவில் பங்கேற்கிறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லைன்னா பங்கேற்றா கண்டிப்பா அன்னைக்கு கலைஞரை வந்து எம்பிசி கொடுத்தாருன்னு பாராட்டி ஆகணும். இதே ராமதாஸ் தான் சொன்னார். தந்தை அண்ணல் அதாவது உலக சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியாருக்கு பிறகு சமூக நீதி போராளி யார் என்று கேட்டால் இந்தியாவிலே தலைவர் கலைஞர், டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் தான் சமூக நீதி போராளி. அவர்தான் நமது சமுதாயத்துக்கு எம்பிசி கொடுத்தார். என்றைக்கும் நம் சமுதாயம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது பேசினவர், அவர் கூட்டு போய் பாராட்டு நடத்துறவர் தான் இதே டாக்டர் ராமதாஸ். இன்னைக்கு அந்த விழாக்கு வந்து தான் பாராட்டி இருக்கணும், அன்புமணி பாராட்டி பேசிருக்கணும். அதனால இன்னைக்கு வராருன்னு கன்ஃபார்ம் ஆன உடனே அப்பனும் உள்ள என்ன பண்றாங்க, சேலத்துல நிர்வாகிகளை சந்திக்க போறேன் டேட் கொடுத்துட்டு ஓடி போட்டாங்க. ஆனா நேற்று டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு, நான் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுன்னு முதலமைச்சர் வராரு. இவர் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுன்னு முதலமைச்சர் வரானா? இதெல்லாம் பேசினா என்னத்துக்கு வேணா விடு. அவங்க தான் பிள்ளைக்காத்தனமா பேசுறாங்க, நம்ம அப்படி பேசக்கூடாது. அது இன்னைக்கு இந்த அன்புமணி ராமதாஸ் அந்த போய் அங்கே போய் உக்காந்துன்னு ஊரை ஏமாத்துறதுக்கு மணிமண்டபம் திறந்துக்கிறாங்க. ஊரை ஏமாத்துறதுக்கு மணிமண்டபம் திறக்கிறாங்களா? இது எல்லாம் என்ன ஊரை ஏமாத்துறது? நான் அன்புமணி கேட்கிறேன், யோ இதுல என்ன ஊரை ஏமாத்துறது? எங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், எங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்றது, நீங்க எல்லாம் வன்னியர் சமுதாயத்தின் பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறீங்க. ஆனா உண்மையிலே வன்னியர் சமுதாயத்தின் மக்கள், அவன் எந்த கட்சியா இருந்தாலும் அவர் எல்லா சமுதாயத்துக்கும் சேராரு. குறிப்பா சொல்றேன், எந்த வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் நன்மை செய்யறது யாருன்னு கேட்டா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத திராவிட ஆளுநர் டாக்டர் ஜெகத் ரட்சகன். ஏன் உங்க பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தவர் யாருன்னு கேட்டா மிகுந்த மரியாதைக்குரிய, வணக்கத்துக்குரிய, போட்டுதலுக்குரிய அமரர், மாவீரன், வன்னியர் சங்க தலைவர் ஜே குரு அவர்கள். அவர் இல்லைன்னா பாமக கிடையாது, உங்க அப்பம் கிடையாது. புரியுதா? ஜே குரு அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது ஒரு குளுக்கோஸ் பாட்டில் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? ஒரு ஆப்பிள் பழம் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? ஒரு சின்ன மாத்திரை வாங்கி கொடுத்திருப்பீங்களா? லட்சக்கணக்கில் செலவாகுதுன்னு அப்பனும் புள்ளியும் ஓடி போட்டீங்க. அன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டினதுக்கு ஹாஸ்பிட்டல் பணம் கட்டினது யார்? இதை நான் சொல்லி காட்டல. ராமதாசும் அன்புமணி எவ்வளவு பெரிய மோசடி, போர்வழிகள், ஜாதி பேரை சொல்லி எப்படி ஏமாத்துறாங்கன்றதுக்கு நான் இங்க சொல்ல வருகிற செய்தி. அன்னைக்கு நான் டாக்டர் ஜெகத்ரட்சன் தான் உதவி பண்ணாரு. அவங்க பையனே என்கிட்ட சொல்லியிருக்காரு, மாவீரன் ஜெயகுருடைய மகன் குடியாத்து வருவார், நீங்க இறந்துட்ட. ஆனா மகாலிங்களுடைய பசங்களாம் ஒரு ஃப்ரெண்டு சுண்ணாம்பட்டியில கோபாலபுரத்துல வருவாங்க, என்கிட்ட சீவூர் கோபாலபுரத்துக்கு வருவாங்க. நானும் சீவூர் தானே வருவாங்க. அதனால நான் ஒண்ணு சொல்லிட்டா என்ன தெரியுமா, அதுக்கு இன்னைக்கு என்னன்னு கேட்டா ஊரை ஏமாத்துறதுக்கு மணிமண்டபம் திறக்கிறாங்களா? யாரு ஊர் ஏமாத்துறோம்? நாங்க ஊர் ஏமாத்துறோமா? வன்னியர்களை எம்பிசி பட்டியல சேர்த்துமே அது ஊர் ஏமாத்துறதா? வன்னியர்கள் மீது எம்ஜிஆர் ஆட்சியில் போடப்பட்ட லட்சக்கணக்கான பொய் வழக்குகளை வாபஸ் பெற்றோம், அது ஊர் ஏமாத்துறதா? அது 21 சமூக நீதி போராளிகள் குடும்பத்துக்கு அன்னைக்கே கலைஞர் 3 லட்சம் கொடுத்தாரு, அது ஊர் ஏமாத்துறதா? அவங்களெல்லாம் தியாகின்னு அறிவிச்சாரு, அது ஊர் ஏமாத்துறதா?
இன்னைக்கு வரைக்கும் உதவித்தொகை அந்த குடும்பத்துக்கு வருது திமுக ஆட்சியில் வழங்குது, அது ஊரியா மாத்திரதான். அவங்களுக்கெல்லாம் தியாகிகளுக்கு உலகம் அழிவும் வரை அவர்கள் பேசப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி அவர்களுக்கு சிலை வைத்து அவர் குடும்பத்தை கௌரவித்தாரே முதலமைச்சர் தலைவர் தளபதி, வன்னியர்களின் விடிவெள்ளி தலைவர் தளபதி, அது ஊரியா மாத்திரதான். எதையா ஊரியா மாத்திருது? என்னையா வண்டிகளை நாங்க துரோகம் பண்ணிட்டோம்? 10.5 யோ 10.5 ஊரையா மாத்திருந்து எடப்பாடி பழனிசாமி 2 பேர் சேர்ந்து கேம் ஆடி வன்னியர்களுடைய தலையில மிளகா அரைச்சிங்க. 10.5 அவனா எலெக்ஷன் அறிவித்து 3 மணி நேரம் இருக்கும்போது அவனா அறிவிப்பானா 10.5 சொல்லு யாரை ஏமாத்துறீங்க? அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். எவ்வளவு விஷயம் இருக்குது. எத்தனை மாநிலத்தில் அந்த மாநிலம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவங்க பல்வேறு சமுதாயத்தை இடஒதுக்கீடு வழங்கும் பொழுது நீதிமன்றம் ரத்து பண்ணல. நீ யாரா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு? நீதிமன்றம் கேட்டுச்சா? உச்ச நீதிமன்றம், ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட் அவங்க தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். நீ நடத்த செல்லாம ரத்து பண்ணிட்டான் இல்ல? அது ஒன்றிய அரசு, மோடி அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அன்னைக்கு பிஜேபி கூட்டணி, நீ அதிமுக எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத அப்பாவி வன்னிய மக்களுடைய வாக்கை சூறையாடுவதற்கு நீயும் எல்லாரும் கேம் தான். நீ உங்க அப்பனும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து ஆனது. நீங்க எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு நம்ம சமுதாய வன்னிய சமுதாயத்தின் மக்களை ஏமாத்துறதுக்கு எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 3 மணி நேரம் இருக்கும் போது 10.5 ஊரே ஏமாத்துறீங்களா? ஓட்டு எல்லாம் வாங்கிக்கிறீங்க. அப்பாவி மக்கள், திமுக ஓட்டு போடுறவன், கம்யூனிஸ்ட் ஓட்டு போடுறவன், மதிமுக ஓட்டு போடுறவன், காங்கிரஸ் ஓட்டு போடுறவன், எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறவங்க கூட அன்னைக்கு அதிமுக ஓட்டு போட்டான். அதிமுக கூட்டணி ஏன்னா 10.5 கொடுத்துட்டாரு எடப்பாடி. அப்ப டாக்டர் ஐயா வாங்கி கொடுத்துட்டாரு. நீங்க ஊரே ஏமாத்த அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 3-4 மாசத்துல கோர்ட்டுக்கு போனாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. ஊரை ஏமாத்துறது, மோசடி பண்றது யாருன்னு கேட்டா இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லு. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. அப்பனும் புள்ளி கண்ணாடிக்கு முன்னால திமுகவையும் அது இருக்கிற முதலமைச்சரே வன்னியர்களுக்கு எதிரானவர், வன்னியர்களுக்கு விரோதி யாருன்னு கேட்டா தளபதி ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ் சொல்றியே, உன் வாய்க்கு லக்குவா அடிக்காது. நான் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். காலையில் நான் போட்ட பதிவு ரொம்ப டீசெண்டா போட்டேன். இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, நம்ம வன்னிய சமுதாயத்தின் மக்களுக்கு கௌரவிச்சதுக்கு நானும் எனக்கு திமுக காரன் என்ற தொடர்தான் எனக்கு பெருமை. கலைஞரின் முரட்டு பக்தன், தலைவர் தளபதியின் முரட்டு பக்தன், நாளைய தமிழக மன்னன் உதயநிதி அவர்களினுடைய முரட்டு பக்தன், திமுகவின் தொண்டன், பேச்சாளர், இது சொல்றதுதான் எனக்கு பெருமை. ஆனா எல்லாருக்கும் ஜாதின்னு ஒண்ணு இருக்குது, ஜாதி சர்டிபிகேட் ஒண்ணு இருக்குது. அந்த வகையில என் ஜாதி சர்டிபிகேட்ல வன்னிய குல சத்திரியர். அந்த வகையில நானும் தலைவர் தளபதிக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்லி தான் பதிவு போட்டேன். நான் யாரையும் திட்டுற மாதிரி நான் இருக்கல. ஆனா நீங்க போயிட்டு இன்னைக்கு இந்த அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றது, வன்னியர்களுக்கு விரோதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். இவர் மாதிரி வன்னியர்களுக்கு விரோதி யாரும் இல்ல, வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஊரே ஏமாத்துறதுக்கு மணிமம் கட்டுகிறார், தந்துக்கிறாங்கன்னு என்னென்னவோ அவர் பேசுகிறார். இதுக்கு பதிவு நாளைக்கு வைக்கிறேன். இப்ப உனக்கு சூடா பதில் கொடுந்தா சொன்னேன். அதனால வன்னியர்களை ஏமாத்தினாங்கன்னு சொன்னா, வன்னியர்களை ஏமாத்துறது யாருன்னு கேட்டா நீயும் உங்க அப்பனும். ராமதாசும் அன்புமணி ராமதாஸ் தான் வன்னியர்களை ஏமாத்துறது. எங்க தலைவர் தளபதி கிடையாது அண்ணே. அன்புமணி அண்ணன் எங்க தலைவர் தளபதி கிடையாதுன்னு, திமுக கிடையாதுன்னு. என்ன சொல்றது, நன்றி விசுவாசோட பேசுனேன் அண்ணன். அன்புமணி அண்ணன் நன்றி விசுவாசோட பேசு. உனக்கு முதல் வாழ்க்கையில ராஜ்யசபா எம்பி பதவி உனக்கு பிச்சோ போட்டது தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி. உனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தது, உனக்கு சுகாதாரத்துறை பதவி பிச்சை போட்டது தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி அவர்கள். உங்களை முதல்ல பார்லிமெண்ட் கூட்டு போய் உங்களை முதல்ல ஒன்றிய அமைச்சராக்கு உங்களை சட்டமன்றத்துக்குள்ள கூட்டு போனது, உங்க கட்சி வளர்ந்து இன்னைக்கு நீங்க ஒரு 50 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு லட்சம் கோடிக்கு மேல சொத்து சேர்த்து வச்சுக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் காரணம் திமுக. மறந்துடாத. உங்களை பத்தி பேசணும்னா வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் CN ராமூர்த்தி தான் கூட்டணும் உட்கார வைக்கணும். நான் உங்களை பத்தி பேசக்கூடாது நினைச்சேன். இவ்வளவு பேர் வேலையை தலைவர் தளபதி பார்த்திருக்கார். மணிமண்டபம் கட்டுவேன்னு சொன்னாரு, சட்டமன்றத்தில் அறிவிச்சார், 4 கோடி ரூபாய் ஒதுக்குறார். சொன்ன மாதிரி மணிமண்டபம் கட்டிட்டார். அந்த தியாகிகளுக்கு சிலை திறந்துட்டார். உங்களுக்கு வயிறு எங்க அப்பனும் புள்ளி சாவிங்கன்னு எனக்கு தெரியும். என்னடா நம்ம தான் வன்னியர் சொல்லி ஊரை ஏமாத்தணுமே. இனிமே நீங்க வன்னியர் பேரை சொல்லலாம் ஊரை ஏமாத்த முடியாது. என்னது, அதனால இந்த ஊரை ஏமாத்துறதுக்கு மணிமண்டபம் கட்டினாங்கன்ற வார்த்தைலாம், this is the last warning for அன்புமணி. I am giving a last warning for அன்புமணி. பார்த்து பேசணும். தலைவர் தளபதி எவ்வளவு பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் 21 பேர் சமூகநீதி போராளிகள், அந்த 21 பேர் சமூகநீதி போராளிகளுக்கு செலவச்சு மணிமண்டபம் கட்டி வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு எவ்வளவு பெரிய கௌரவத்தை நம் தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதி தந்திருக்கிறார். சாவு வரைக்கும் நம்ம எல்லாம் விசுவாசமா இருக்கணும். தைலாபுர தோற்றத்திலே
உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் வணக்கத்துக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை வைத்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ், மகிழ்ச்சி. அதே மாதிரி தலைவர் கலைஞருக்கு 10 அடியில் சிலை வைக்கணும். வெற்றி தினம் தலைவர் கலைஞருடைய சிலைக்கு அப்பனும் புள்ளியும் பாலாபிஷேகம் பண்ணி காலில் விழுந்து அங்கப்பிரதட்சணை பண்ண. ஏன்னா அந்த தலைவன் கலைஞர் தான் நமது சமுதாயத்தை எம்பிசி பட்டியலில் சேர்த்தவர். இன்றைக்கு தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற நம்முடைய முதலமைச்சர், நிரந்தர முதல்வர், அன்பு தலைவர் தளபதி, வன்னியர்களின் விடிவெள்ளி தலைவர் தளபதி அவர்கள் நமது வன்னியர் சமுதாயத்தின் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் பங்கேற்று மாண்டு போன துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பு காட்டி சுதந்திர போராட்ட தியாகிகள் போல், மொழிப்போர் தியாகிகள் போல் சமுதாயத்திற்காக மாண்டு போன அந்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு இன்றைக்கு சிலை வைத்து கௌரவித்திருக்கிறாரே. கோவிந்த சாமிகளுக்கு சிலை வைத்து கௌரவித்து மணிமண்டபம் கட்டியிருக்கிறாரே. அந்த தலைவன் தளபதிக்கு நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். நமது வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் ஒரு வீட்டிலும் தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி படம் வைக்க வேண்டும். அந்த அளவுக்கு தலைவர் கலைஞருக்கும் தலைவர் தளபதிக்கும் நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புமணி ராமதாஸ் சொல்ற, பார்த்து பேசணும். ஊரியா மதத்துக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க, வன்னியர்களுக்கு இவர மாதிரி எதிரி இல்ல, மோசமான முதல்வர், அதெல்லாம் வாயில நீ பேசக்கூடாது. உனக்கெல்லாம் கேடு காலம் காத்து நிக்குது.